வணக்கம் நண்பர்களே. நம்ம டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பொறுத்தவரையில் ஆஃப்லைனோட ஆன்லைன் தான் ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியாவில் தான் மக்கள் எல்லாருமே மூழ்கி இருக்கிறாங்க. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இந்த மாதிரி அமைப்பில் தான் மக்கள் எல்லாமே மூழ்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளும் நம்மளுடைய ஆட்டிடியூட், மைண்ட் செட், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம எல்லாத்தையும் மாற்றினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதற்காக நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் ஒரு 10 பேர் தான், அதுக்கு மேலே யாருமே கிடையாது. அதில் முதல்ல வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இதில் அந்த குரூப்பில் ஆட் பண்ண போகிறோம். லோக்கலில் இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் அல்லது ஒரு 15 days ஒன்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி ஃபர்தராக டெவலப்மெண்ட்ஸ், வளர்ச்சி, நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு வரக்கூடிய காலங்களில் நம்ம ஒரு ஆன்லைன் பக்காவாக இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி, இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தான் மக்களை போய் நம்ம ரீச் பண்ண முடியும். அதுக்குண்டான இடம் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தர்றேன். லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த துறையில் ஜெயிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியாது. 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு 10% தான் இருக்கும். அப்போ நமக்குள்ள ஒரு கருத்து பரிமாற்றங்களை செஞ்சுட்டு மற்றவர்களையும் நம்மளுடைய சேனலில் பேசுவதற்கு அழைக்கலாம். பேசுவதற்கு அழைப்பதன் மூலம் மற்றவர்களுடைய தொடர்பு நமக்கு ஏற்படும். எதிர்காலங்களில் நம்ம ஜோதிட வகுப்புகள் எடுக்கலாம். ஜோதிட வகுப்புகள் எடுக்கலாம். எல்லோரும் இணைந்து சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, பெரிய பெரிய மகான்களை அழைத்து நடத்துவதன் மூலம் நம்ம நம்மை நாமளே விளம்பரப்படுத்தி கொள்ளவும், பொதுமக்களுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஏற்படுத்தி நம்ம பொதுமக்களுக்கு சேவை செய்து அந்த பூமியில் பிறந்திருக்கோம். நமக்கும் வருமானம் முக்கியம், சேவை செய்வதற்கும் பணம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தர்ம சிந்தனை, நல்ல சிந்தனை உள்ளவர்கள் மட்டும் ஒன்லி 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறேன். 10 மெம்பர்ஸ் மட்டும்தான். முதல்ல வரக்கூடிய 10 பேர் தான். அதனால் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இந்த யூடியூப் சேனலை பார்க்குறவங்க, இது பப்ளிக்கில் யாரும் கிடையாதுங்க. ஒன்லி அஸ்ட்ராலஜர்ஸ் மட்டும்தான், வேறு யாருமே இதில் கிடையாது. என்னுடைய நோக்கம் இதுதான். ஆளும் வளரணும், அறிவு வளரணும், அதுதான் வளர்ச்சி. ஆள் மட்டும் வளர்ந்து அறிவு மட்டும் வளரலைன்னா அது வளர்ச்சிக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி டிஜிட்டலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க அஸ்ட்ராலஜர்ஸ் யாராவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லோக்கலில் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. கோயம்புத்தூரில் இருக்கவங்க மட்டும். ஏன்னா அப்போ தான் சந்திக்கிறதுக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ 10 நாட்களுக்கு ஒரு முறையோ நமக்கு சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம ஏற்படும். அதன் மூலமாக நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல்லையே நமக்கு ஒரு சேனல், பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். நாம் சொன்ன மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு சொர்ணகலா பார்வதி ஹோமம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பின்னால் நம்ம யோசனை பண்ணலாம். சரிங்களா. இந்த மாதிரி பல குரூப்ஸ் ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் செய்வோம். சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.